உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். 243 எங்க 99 எங்க இன்னும் காங்கிரஸ் இரட்டை இலக்கிலிருந்து வரவில்லையே. அதே காங்கிரஸ் திமுக போட்ட பிச்சை 10, அகிலேஷ் போட்ட பிச்சை 10, அந்த மாதிரி தானே எதுக்கு ஆளுங்கட்சிகள்லாம் எப்படி வர முடியலையே. 99 இருந்துட்டாங்களே. ஸோ பிரியங்கா காந்தி எதிர்த்த கட்சி தலைவர் ஆக்குவது வயநாட்டுக்கு பிறகு என்பது ஒரு யதார்த்தமாகிவிட்டது. டெல்லியில் அதுதான் கிசுகிசு பேசுகிறார்கள். எப்படி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் யார் வரக்கூடாது பிரதமராக என்று திமுக நிர்ணயிக்கும் என்று சொன்னாரோ அதே ஆள் உட்காந்துட்டாரு. என்ன பண்ண போறாங்க? இப்போ அசைக்க முடியாது. நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு எடுத்துருங்க. ஆனால் ராகுல் காந்திக்கு காழ்ப்புணர்ச்சி, வெறுப்பு உணர்ச்சி, நரேந்திர மோடியை எதிரே பார்ப்பதற்கு அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவாருங்க. ஒரு எக்ஸ்க்ளூசிவ் செய்தி என்ன என்று கேட்டால், அக்டோபர் அல்லது நவம்பரில் ஜனாதிபதி தேர்தல் முடிந்த உடனேயே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் யாழ்ப்பாணம் நரேந்திர மோடி செல்ல இருக்கிறார் என்று தெரிகிறது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கச்சத்தீவு விவாதிக்கப்பட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படும். நரேந்திர மோடி கச்சத்தீவை மீட்டெடுத்தார் என்று நற்பெயரை எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. 40 பேர் வேஸ்ட். 40 பேரும் 8 கோடி தமிழ் மக்களுக்கு செய்யக்கூடிய பச்சை துரோகமாகத்தான் நான் கருதுகிறேனே தவிர, சபாநாயகர் யார் வந்தாலும் சபை நடக்காது. சபையில் அமளிகள் நிறைய வரும். கூடவே ராகுல் காந்தி எதான பேச ஆரம்பிச்சாருன்னா பிஜேபி காரனுக்கு கோவம் வந்துடும். ராகுல் காந்தி எதான உளருவாரு, எதான பிகாசிஸ்ன்னு வரு, என் போன் தொலைபேசி ஒட்டு கேட்கப்படுகிறதுன்னு வருது, எதான ஒண்ணு கிடக்க ஒண்ணு வாயில சொல்லிட்டு இருப்பாரு. அதுல ஒரு பிரச்சனைகள் வரும். பாராளுமன்றம் நடக்கவே நடக்காதுங்க. இனி ஏறி வச்சுங்க வினோத். திமுக காங்கிரஸ் உறவில் விரிசல் வருகிறதா? 2026 அதிமுகவுடன் காங்கிரஸ் போகுமா போன்ற கேள்விகள் எல்லாம் சீமான், விஜய் ஜோசப் மற்றும் பாமக இவர்களெல்லாம் சேர்க்க காங்கிரஸ் முயல்கிறதா? திருமாவளவன் மூலமாக ஏதோ கிசுகிசு நடந்து வருகிறது டெல்லியில் என்பதுதான் எனக்கு கருத்து. தாங்கள் கேட்ட மாதிரி தமிழக பாஜகவில் கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகள் வளர ஆரம்பித்து விட்டது. துர்பாக்கியம். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். நிறைய பரபரப்பான விஷயங்கள் போய்கொண்டிருக்கு. குறிப்பா தமிழகத்திலிருந்து தொடங்கணும் அப்படின்னா, ரொம்ப சமீபத்துல தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரக்கூடிய ப. சிதம்பரம் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல அதிமுக பின்னாடி அவங்க வாபஸ் வாங்கினதுக்கு அவங்க போட்டியிடாததுக்கு காரணம் பாஜக தலைமை தான், அவங்க கொடுத்த அழுத்தம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? ப. சிதம்பரம் கூறுவதில் உண்மை திருவிட கிடையாது. எப்படி இருந்தாலும் ப. சிதம்பரம் அவர்கள் அவுட் ஆஃப் டேட் ஃப்ரம் தி பாலிடிக்ஸ். சோனியா காந்தி அம்மையார் இருந்தபோது அவருடைய எண்ணங்கள் பிரதிபலிப்புகள் அதிகமாக இருந்தாலும், விக்கிரவாண்டி சமயத்தில் அதிமுகவிற்கு ஏன் பாஜக அழுத்தம் தர வேண்டும்? அவர்களுக்குள்ளே உட்கட்சி சண்டை இருக்குது. அது போதாது. ப. சிதம்பரத்தின் கருத்து தவறானது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதிமுகவுக்கு யாரும் அழுத்தம் தர வேண்டாங்க. அதுவே அழுத்தத்துல போயிடுங்க. அது பாஜக தான் எதுக்கு சொல்லணும்? அவர் சிதம்பரத்துக்கு எது கேட்டாலும் பாஜகன்னு வர. ஏன்னா அவர் ஜெயில வச்சாங்கல்ல 106 நாள். அதனால அவர் பாஜக எது வந்தாலும் பாஜக. நரேந்திர மோடி 3வது முறையாக வெற்றி பெற்றாலும் கூட 2.1 மிஸ்டர் நரேந்திர மோடி has won 2.1 அப்படிலாம் பேசுவார் இங்கிலீஷ்ல, ஆங்கிலத்தில். சோ அதெல்லாம் யாரு கேட்கிறாங்க? அவரோட 3ஆம் தலைமுறை காங்கிரஸில் பதவி எடுத்து கொண்டு விட்டார்கள். ப. சிதம்பரத்தை ராகுல் காந்தியும் சரி, பிரியங்கா காந்தியும் சரி கிட்ட சேர்க்கறது கிடையாது. இதுல இப்போ வயநாடுல பிரியங்கா அவர்கள் போட்டியிடுவார்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்ந்து பிரியங்கா காந்தி அவர் லீடர் ஆஃப் அப்போசிஷன் உள்ளிட்ட பதவியிலும் தரப்படலாம்னு சொல்லப்படுது. உண்மையிலே காங்கிரஸ் அதை நோக்கிதான் நகருதுன்னு பாக்குறீங்களா, இல்ல வேற ஏதேனும் வியூகம் இருக்காது பின்னாடி? வேற ஏதாவது வியூகம்? மல்லிகார்ஜுன் கர்கே கள்ளிவிட வேண்டும். மல்லிகார்ஜுன் கர்கே ஒரு நாம்கே வாஸ்தே வைத்திருக்கிறார்களே, ஒரு பேரளவுக்கு வைத்திருக்கிறார்கள். அவரை ஒரு கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்றாங்க. எப்பான எடுத்துப்பாங்க, எப்பான போட்டுருவாங்க. ஒன்று. இரண்டாவது, பிரியங்கா காந்தி அம்மையாரை எதிர்கட்சி தலைவராக்க வேண்டும் என்றால் நிழல் பிரதமர் என்று சொல்லுவார்கள். அதை மீண்டும் மீண்டும்
சில தமிழக காங்கிரஸ்காரர்கள் சொல்லி சொல்லி காண்பிக்கிறார்கள். அதில் ஒரு மன குளிர்ச்சி. நிழல் பிரைம் மினிஸ்டர் என்று. அந்த நிழல் யார் என்று கேட்டால் ராபர்ட் வாட்ரா தான். அவரும் ராஜ்யசபா லோக்சபா உள்ள வரேன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாரு இப்போ இன்னிலிருந்து. அது தெரியுமா உங்களுக்கு? ராபர்ட் வாட்ரா கூட நான் வந்து ஆக மொத்தம் மாமியார், மாமனார், மாப்பிள்ளை, பெண் பிள்ளை, ஆண் பிள்ளை எல்லாமே வந்துடுவாங்க. முழுக்க முழுக்க லோக்சபா எடுத்தீங்கன்னா ஒரே காந்தி கும்பல். ராஜ்யசபாவுக்கு போயிட்டீங்கன்னா நிர்மலா சீதாராமனுக்கு எதிர்த்து எதிர்த்து உட்காரக்கூடியது சோனியா காந்தி தான். ஸோ ஆக மொத்தம் காந்தி குடும்பம் வந்து விட்டது லோக்சபா உள்ளேயே. இப்பொழுது பிரியங்கா காந்தியை எதிர்கட்சி தலைவராக்க வேண்டும் என்றால் ராகுல் காந்தி மீது நம்பிக்கை இல்லையா? 2029 அவர் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா தெரியாதா? அதையும் தவிர வரக்கூடிய 4-5 மாநில தேர்தல்கள், உத்தராகண்ட், அதை தவிர உங்களுக்கு ஜார்க்கண்ட், அதையும் தவிர உங்களுக்கு மகாராஷ்டிரா போன்ற ஹரியானா போன்ற தேர்தல்களில் எல்லாம் ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்வாரா? இல்ல அவர் பைய தூக்கின்னு பொட்டியை தூக்கின்னு ஃபாரின் போயிடுவாரா? அவருக்கு 6 மாசமா ஃபாரின் போகாத இருக்குது. கால் எரிக்குது, அரிக்குது, அப்படியே கிடுக்கிடுன்னு எப்பான பொட்டி தூக்கின்னு ஃபாரின் போகணுன்ற அளவுக்கு தான் இருக்காரு. அவர் தவிர எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி ஆக மாட்டார். அதற்காகத்தான் அவருக்கு இணையாக, ராகுல் காந்திக்கு இணையாக அவருடைய சிஸ்டர் பிரியங்கா காந்தி தான் பண்ணுவார். காரணம், பிரியங்கா காந்தி பார்க்கறதுக்கு இந்திரா காந்தி மாதிரி இருக்காங்க, பேசுறாங்க, அவருக்கு ஒரு கவர்ச்சி அதிக்கிறது. ஆனாலும் காங்கிரஸுக்குள் இருக்கக்கூடிய கட்சி மீண்டும் காந்திகளுடைய கண்ட்ரோல்ல வந்துருச்சுங்க. அதுதான் தாற்பயம். சோனியா காந்தி இருந்தா ஒரு விதமா பார்த்தாங்க, எதிர்கட்சி இப்படி இருக்குதுன்னு. ராகுல் காந்தி அந்த பேர், ராகுல் காந்தி ஒரு கேளிக்கை மன்னராகத்தான் பாஜக எதிர்பார்க்கிறது. ஆனாலும் பிரியங்கா காந்தி வந்தால் கண்டிப்பாக அது ஒரு டக்கர் இருக்கத்தான் இருக்கும். எங்க 243 எங்க 99 எங்க? இன்னும் காங்கிரஸ் இரட்டை இலக்கிலிருந்து வரவில்லையே. அதே காங்கிரஸ் திமுக போட்ட பிச்சை 10, அகிலேஷ் போட்ட பிச்சை 10, அந்த மாதிரி தானே எதுக்கு ஆளுங்கட்சிகள்லாம் எப்படி வர முடியலையே? 99 இருந்துட்டாங்களே. சோ பிரியங்கா காந்தி எதிர்த்த கட்சி தலைவர் ஆக்குவது வயநாட்டுக்கு பிறகு என்பது ஒரு யதார்த்தமாகிவிட்டது. டெல்லியில் அதுதான் கிசு பேசுகிறார்கள். கூடவே நம்ம ராபர்ட் வாட்ராவும் நேற்று அப்ளிகேஷன் போட்டாரு. பிரியங்கா காந்திக்கு ஒரு கடினமான சூழ்நிலை. அவர் ராபர்ட் வாட்ரா வந்து கேஸ் எப்போ ஒன்னா திருப்பியும் பெருசாகப்படும், அது காழ்ப்புணர்ச்சி என்று சொல்லுவார்கள். நரேந்திர மோடி இந்த பட்ஜெட் செஷன்லாம் முடிஞ்சிட்ட அப்புறம் ஒரு அவுத்து விடுவார் பாருங்க, வேடிக்கை நிறைய இருக்குதுங்க. சில பாஜக தலைவர்கள் சொல்லுகிறார்கள், இன்று காலை கூட கிரண் சௌத்ரி என்று ஹரியானாவில் இருக்கக்கூடிய பூபேந்தர் சிங் ஹுட்டாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் தலைவி பாஜகவில் இணைந்து விட்டார். அதே மாதிரி ராபர்ட் வாட்ராவை கூட கவர்ச்சி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். காரணம், அவங்க ராஜ்யசபா தலைன்னா இந்த பக்கம் வந்துருவான்னு சொல்றாங்க எல்லாரும். அங்க அவங்களுக்குள்ள ஒத்துமை சரியில்லைங்க, பிரியங்காக்கும் ராபர்ட் வாட்ராக்கும். அவர் லோக்சபா வரேங்கிற, எதுக்குங்க அவர் வரணும்? அவர் யாருங்க? அவரு காங்கிரஸ்காரரா? அப்ப மூத்த தலைவர் ப. சிதம்பரத்துடைய கருத்து என்னவாக இருக்கும்? மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன் கர்கே கருத்து என்னவாக இருக்கும்? ஏகே அந்தனி போன்றவர்கள் எல்லாம் வயநாட்டில் நிற்க வேண்டும் என்று பலர் சொன்னார்கள். ஆனால் வயதாகிவிட்டது, மாட்டேன் என்றாங்க. இப்ப பிரியங்கா காந்தி ஏன் போய் நிற்கிறாங்க? அங்க திருப்பி அன்னி ராஜா கண்டஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. அதையும் தவிர அங்க பினய் பிஸ்வம் என்று சொல்லக்கூடிய கேரளா சிபிஐ தலைவர் இன்று காலை என்னுடன் தொலைபேசி போகும்போது, பிரியங்கா காந்திக்கும் அதே ஓட்டு வந்தாலும் ஆட்சேபடுத்தி நாங்கள் எதிர்க்கத்தான் செய்வோம். இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி கேரளாவில் நாங்கள் எதிர்த்தான் செய்வோம் காங்கிரஸை என்று சொல்லும். மத்தியில் காங்கிரஸ் கூட்டு இருக்கிறது என்று சொல்லி முடித்துக் கொள்கிறார்களே தவிர அவர்களிடையே ஒரு இணக்கம் பிணக்கம் இல்லை. சார், இப்ப இதுல லோக்சபா ஸ்பீக்கர் மீண்டும் வந்து அது ஒரு விவாத பொருளாகி இருக்கு. அந்த ஸ்பீக்கர் பதவிக்கு யார் வரப்போறா அப்படின்ட்டு இப்போ ஹை ப்ராபபிள்ஸ்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட் லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க சார்? யாருக்கெல்லாம் வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு? ஏன்னா ஒரு பக்கம் தெலுங்கு தேசம்னு சொல்லப்படுது, இதுல யாருக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? நேற்று 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை நம்ம ராஜ்நாத் சிங் இல்லத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. கேபினட் கமிட்டி ஆன் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் என்று சொல்லக்கூடியதில் அதில் யார் சபாநாயகராக கொண்டு வேண்டும் என்று தீர்மானம் செய்து விட்டார்கள். அதை பரிந்துரை செய்திருக்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடியிடம். ஓரிரு நாட்களில்
26ஆம் தேதி ஸ்பீக்கர் எலெக்ஷன் இருக்குதுங்க. எக்ஸாக்ட்லி 1 வீக் ஃப்ரம் டுடே, அடுத்த புதன்கிழமை. வரக்கூடிய கருத்துகள் தெலுங்கு தேசம் துணை சபாநாயகருக்கு போட்டியிடலாம். சபாநாயகர் பாஜகவுக்கு தான் விட்டு விட இருக்கிறார்கள். அதையும் தவிர ஓம் பிர்லா பேர் அடிபடுகிறது. பிருத்துகதி மேத்தாப் என்று ஒரிசாவில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர், பிஜு ஜனதா தளிலிருந்து பிஜேபிக்கு தாவியவர், அவர் கட்டாக்கிலிருந்து வின் பண்ணி விட்டார். அவர் வர முடியுமா? அதையும் தவிர புரந்தேஸ்வரி, என்.டி. ராமாராவுடைய மகள், அவர் வர முடியுமா? அந்த அம்மாவால சமாளிக்க முடியுமா ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்? ஏன்னா இந்த முறை சபாநாயகராக யார் வந்தாலும் சரி, நாடாளுமன்றத்தை நடக்க விடமாட்டார்கள். 40 தமிழக எம்பிக்கள் காங்கிரசுடன் சேர்ந்து கொண்டு அகில இந்திய பிரச்சனைகளைத்தான் திமுக முன்னிறுத்துமே தவிர தமிழ்நாட்டு பிரச்சனையை பற்றி இதுவரைக்கும் திமுக முன்னிறுத்தியதாக வரலாறு கிடையாது. இப்பவும் அதான் செய்ய போறாங்க. ஏன்னா 40 பேர் வந்து வேஸ்ட். 40 பேரும் 8 கோடி தமிழ் மக்களுக்கு செய்யக்கூடிய பச்சை துரோகமாகத்தான் நான் கருதுகிறேனே தவிர சபாநாயகர் யார் வந்தாலும் சபை நடக்காது. சபையில் அமளிகள் நிறைய வரும். கூடவே ராகுல் காந்தி எதான பேச ஆரம்பிச்சாருன்னா பிஜேபி காரனு கோவம் வந்துடும். ராகுல் காந்தி எதான உளருவாரு, எதான பிகாசிஸ்ன்னு வரு, என் போன் தொலைபேசி ஒட்டு கேட்கப்படுகிறதுன்னு வரு, எதான ஒண்ணு கிடக்க ஒண்ணு வாயில வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அதுல ஒரு பிரச்சனைகள் வரும். பாராளுமன்றம் நடக்கவே நடக்காதுங்க. இனி ஏறி வச்சுங்க வினோத். காங்கிரஸ் அந்த மாதிரி குதிக்க போறாங்க. தெருவிலிருந்து சடக்ஸே சன்சத் தக் என்று இந்தியில் சொல்லுகிறார்கள். ரோட்டிலிருந்து நாடாளுமன்றம் வரை என்று சொல்லுகிறார்கள். சோ ராகுல் காந்தி மன என்ன என்று கேட்டால், நரேந்திர மோடி அந்த பதவியில் உட்கார வைக்க கூடாது, அவரை நான் எதிர்கே பார்க்க கூடாது என 3வது பார்க்க வந்துட்டார். எப்படி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் வந்து யார் வரக்கூடாது பிரதமராக என்று திமுக நிர்ணயிக்கும் என்று சொன்னாரோ, அதே ஆள் வந்து உட்காந்துட்டாரு. என்ன பண்ண போறாங்க? இப்போ அசைக்க முடியாது. நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு எடுத்துருங்க. ஆனால் ராகுல் காந்திக்கு காழ்ப்புணர்ச்சி, வெறுப்பு உணர்ச்சி, நரேந்திர மோடியை எதிரே பார்ப்பதற்கு அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவாருங்க. பார்லிமெண்ட்ல ஒரு புழுகு விட்டாரு பாருங்க, புழுகு மூட்டை. ராஃபேல்ல பிரசிடென்ட் ஆஃப் பிரான்ஸ் டோல்மி அப்படிலாம் சொல்லி கதை விட்டார் ஒன்று. அது கடைசியில் மருத்துவம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டார் சுப்ரீம் கோர்ட்டு. அந்த மாதிரி ஒரு புழுகு மூட்டை அவுத்து விடுவார். பாராளுமன்றம் நடக்கவே நடக்காதுங்க. யார் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, பட்ஜெட் ஏதோ மினிமம் பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்களே தவிர பாராளுமன்றத்தில் அமளி மன்றமாக்குவதற்குத்தான் காங்கிரஸ் முன் நிற்கிறது என்று சூசக தகவல்கள் எனக்கு தெரிகிறது. ஓம் பிர்லா பெயர் முக்கியமாக அடிபடுகிறது, அல்லது பிருத்துகதி மேத்தா. இன்னும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க. சார், இப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயமாக ஜெய்சங்கர் அவர்களுடைய இலங்கை பயணம். இது வந்து எதற்காக இலங்கை பயணம் வந்து ஜெய்சங்கர் அவர்கள் மேற்கொள்கிறார்? அதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன? இப்போ அப்கமிங் ஸ்ரீலங்கா எலெக்ஷன்ஸ் இதுக்கு பேக்ரவுண்ட்ல வந்து இருக்குமா, இல்ல வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கு? அக்டோபரில் பிரசிடென்ஷியல் நடக்க இருக்கிறது. அதற்கு முன்னதாகவே சைனாவினுடைய ஆதிக்கம் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடாது என்பதை நிறுத்த ஒரு முக்கிய புள்ளி. 2வது முக்கிய புள்ளி, நரேந்திர மோடி அவர்கள் 2024 லோக்சபா தேர்தலுக்கு முன்பாக கச்சத்தீவை பற்றி மீண்டும் மீண்டும் பேசினாரே, அது பற்றி பேசிட. 3வதாக ஷரத்து 13 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட், அதை பற்றி வற்புறுத்த. அதற்கும் மேலாக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் செய்தி என்ன என்று கேட்டால், அக்டோபர் அல்லது நவம்பரில் ஜனாதிபதி தேர்தல் முடிந்த உடனேயே இலங்கையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை பிரயாணம் செய்வதாக டெல்லியில் டிப்ளமேட்டிக் சர்க்கிள்ஸ்ல ராஜ தூதுவர்களுடைய நடுவே இது பேசப்படுகிறது. மீண்டும் யாழ்ப்பாணம் நரேந்திர மோடி செல்ல இருக்கிறார் என்று தெரிகிறது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கச்சத்தீவு விவாதிக்கப்பட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படும். நரேந்திர மோடி கச்சத்தீவை மீட்டெடுத்தார் என்ற நற்பெயரை எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. 2வது ஆர்டிகிள் 13, அதை பத்தி அதிகமாக மேற்கு நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சிலுக்கு அதிக அதிகாரம் வழங்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள். 3வதாக கச்சத்தீவு விஷயத்தில் திரைமறைவில் 99 வருடத்திற்கு எங்களுக்கு லீஸில் கொடுத்து விடுங்கள் என்று ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணிட்டான்னு சொல்றாங்க. இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பதவியேற்பு பிரமாணத்தில் வந்த பொழுது பிரதமர் நரேந்திர மோடியும் ரணில் விக்ரமசிங்கையும் ரகசியமாக இதை பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று சில கருத்துக்கள்
ஊடகங்களில் வர ஆரம்பித்திருக்கிறது. அதற்கு ஊர்ஜிதம் செய்யும் அளவிற்குத்தான் 20ஆம் தேதி காலையில் டாக்டர் ஜெய்சங்கர் அந்திய அலுவலகத்துறை அமைச்சர் முதல் முறையான ஃபாரின் விசிட் செய்கிறார்கள். சார், இல்ல இன்னொரு தேசிய அளவில் இன்னொரு பிரச்சனையா வந்து இந்த ஜம்மு காஷ்மீருடைய சட்டமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் அமர்நாத் யாத்திரை, இது சம்பந்தமான விஷயங்கள் நடைபெற்றிருக்கு. ஏற்கனவே இப்போ வந்து ஜம்முல வந்து பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு அங்க வந்து பல்வேறு இந்த சோதனை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து தீவிரப்படுத்தியிருக்காங்க. அப்படிங்கிற போது இப்ப அடுத்த கட்டமா அதை எப்படி கொண்டு போவாங்க? ஜம்மு காஷ்மீருடைய சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கா? அதுக்கு முன்னாடி வேற எதுவும் வந்து ஆக்ஷன்ஸ் வந்து மத்திய அரசு எடுக்குமா ஜம்மு காஷ்மீர்ல? ஜம்மு காஷ்மீர் என்று தாங்கள் கூறியதனால் 3-4 முக்கிய புள்ளிகளை ஆதன் நேயர்களுக்கு குறிப்பிட ஆசைப்படுகிறேன். 21 ஜூன் மாதம் காஷ்மீரில் ஸ்ரீநகரில் பிரதமர் நரேந்திர மோடி யோகா செய்ய இருக்கிறார், இன்டர்நேஷனல் யோகா பற்றி. அது ஒரு முக்கிய திருப்பம். இரண்டாவது, அமர்நாத் யாத்திரையில் பல இந்துக்கள் கொல்லப்பட்டதால் அமித்ஷா அவர்கள் தன்னுடைய ஆபீஸ் அலுவலகத்தில் நார்த் பிளாக்கில் டெல்லியில் ஒரு உச்சமட்ட கூட்டம் நடத்தினார். கூடவே சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் கண்டிப்பாக ஜம்மு காஷ்மீர் சென்று வந்திருக்கிறார். ஒருவேளை ஹரியானா எலெக்ஷன், ஜார்க்கண்ட் எலெக்ஷன், மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி நரேந்திர மோடி ஹிந்தியில் பேசி ஒரு ஆர்வத்தையும் ஆவேசத்தையும் ஆக்ரோஷத்தையும் உண்டாக்குகிறாரோ, கர்மே கூஸ்கே மாறுங்கா, அந்த வீட்டில் புகுந்து அடிப்பேன் என்று சொல்லுகிறாரே, மீண்டும் ஒரு முறை செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம், பாக் ஆக்குபைட் காஷ்மீரை நாங்கள் இந்தியா வசம் படுத்த வேண்டும் என்று உச்சமட்ட முடிவு வந்தாகிவிட்டது. அதற்கு நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள். காரணம், அது நேருவால் தாரை வார்த்து கொடுக்கப்பட்டது. ஆக 2 விஷயங்கள் முக்கிய முன்னிலை வரும். அக்டோபர் நவம்பரில் காஷ்மீரில், ஜம்முவில், லடாக்கில் தேர்தல் நடக்கும். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கப்படும் இந்த வருடம் முடிவதற்குள். இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணுகுமுறை என்று நான் திட்டவட்டமாக கூற முடியும். பலரிடம் பேசியதால் அந்த கருத்து வடிவம் வந்ததைத்தான் நான் குறிப்பிட ஆசைப்படுகிறேன் ஆதன் நேயர்களுக்கு வினோத் மூலமாக. சார், இந்த நேர்காணல இறுதியான கேள்வி, தமிழக பாஜகவுடைய கோர் கமிட்டி மீட்டிங் வந்து இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல வந்து தேர்தல்ல வந்து அவர்களுக்கு ஏற்பட்ட பின்னடைவு உள்ளிட்ட விஷயங்களை குறித்து பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ் வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் கூட இது ஒரு பக்கம் இருந்தாலும் கட்சிக்குள்ளேயும் வந்து ஒரு சில சலசலப்பு ஏற்பட்டிருப்பதையும் வெளியே வந்து கசிந்தது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இதுல முக்கியமா இருந்த டிஸ்கஷன்ஸ் என்னென்ன, இதுல என்ன ஹைலைட்டா பேசப்பட்டது? தாங்கள் தமிழக பாஜகவை பற்றி கேட்டீர்கள். அதற்கு விளக்கமாக நான் எனக்கு தெரிந்ததை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆனாலும் தாங்களிடம் இருந்து நான் வேறு ஒரு கேள்வியும் எதிர்பார்த்தேன். செல்வ பெருந்தொகை ஏன் அப்படி பேசுகிறார் என்று. செல்வ பெருந்தொகையினால் வரக்கூடிய ஒரு ஆபத்து திமுக காங்கிரஸ் உறவுக்கு விரிசல் வருமா என்று கூட டெல்லியில் பேச ஆரம்பித்து விட்டார்கள். காரணம், ராகுல் காந்தி 99 சீட் வாங்கினதுனால மாநில கட்சிகளுக்கு மேலாக காங்கிரஸ் அதிகாரம் படைத்து விட்டது என்ற ஒரு உள்நோக்கத்தில் இருக்கிறதுனால் அகிலேஷ் யாதவுக்கு எதிராக, அகிலேஷ் யாதவோட கூட்டு இருந்தாலும் உத்தரப்பிரதேசத்தில் உத்தரப்பிரதேச காங்கிரஸ்காரர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி தலைமையில் நடைபாதை செய்ய இருக்கிறார்கள் 403 தொகுதிகளிலும். அதன் மூலமாக 2027 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் தனியா போகுமா என்று கூட உத்தரப்பிரதேசத்தில் பேசுகிறார்கள். அது ராகுல் காந்தியுடைய தூண்டுதல் பேரில் அப்படி பேசுகிறார்கள் என்று உத்தரப்பிரதேச தலைவர்கள் சொல்லுகிறார்கள். அதையே நீங்க தமிழ்நாட்டுக்கு தோசம் திருப்பி போட்டீங்கன்னா, செல்வ பெருந்தொகை பேசுவது காரணம் என்ன என்று கேட்டால், அவரும் என் மண் என் மக்கள் பாத யாத்திரை மாதிரி அண்ணாமலை பண்ணாமல் நாங்களும் செய்வோம் என்று சொன்னால் அது திமுகவிற்கு எதிர்வினையை கொண்டு வராதா? 2 முறை அவர் பேசிவிட்டார். ஒரு முறை இல்ல, 2 முறை. 2வது முறை விளக்கம் கொடுத்தார். அதில் திமுகவிற்கு விளக்கத்திற்கு they are not satisfied with it, DMK. ஆக திமுக காங்கிரஸ் உறவில் விரிசல் வருகிறதா? 2026 அதிமுகவுடன் காங்கிரஸ் போகுமா போன்ற கேள்விகள் எல்லாம் சீமான், விஜய் ஜோசப் மற்றும் பாமக இவர்களெல்லாம் சேர்க்க காங்கிரஸ் முயல்கிறதா?
திருமாவளவன் மூலமாக ஏதோ கிசு நடந்து வருகிறது டெல்லியில் என்பதுதான் எனக்கு கருத்து. தாங்கள் கேட்ட மாதிரி தமிழக பாஜகவில் கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகள் வளர ஆரம்பித்து விட்டது. துர்பாக்கியம். அமித்ஷா அவர்கள் ஹைதராபாத்தில் சந்திரபாபு நாயுடு பதவி ஏற்பு விமானத்தில் விரல் காட்டி பேசியது ஒரு நெகட்டிவ் ஆனாலும், அமித்ஷா தொலைபேசியிடம் பேசி அண்ணாமலையை தமிழிசை சவுந்தரராஜனை போய் சமாதானப்படுத்து என்று சொன்னதாக ஊர்ஜிதப்படுத்த செய்திகள் எனக்கு கிடைக்கின்றன. எனினும் அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் மிகவும் துக்க நிலையில் இருப்பதனால் அந்த அம்மையார் பாஜகவினுடைய பார்வையாளரான அரவிந்த் மேனன் என்று சொல்லக்கூடிய ஒரு மலையாளித்தான். எப்படி அந்த அரவிந்த் மேனன் அவர்கள் ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ளவர், மத்திய பாஜக தலைமையினுடைய அதிகாரப்பூர்வமான பார்வையாளர், மேற்கு வங்காளத்தில் மிக மிக சிறப்பாக கையாண்டவர், ஜார்க்கண்டில் கையாண்டவர், உத்தராகண்டில் கையாண்டவர். அந்த அரவிந்த் மேனன் என்பவரிடம் தமிழக பார்வையாளராக வந்த பொழுது, அகில இந்திய பாஜகவினுடைய அப்சர்வராக தமிழக கூட்டத்திற்கு வந்த பொழுது தமிழிசை சவுந்தரராஜன் புகார் செய்திருப்பதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட செய்தி என்று சொன்னாலும் தமிழக காங்கிரசிலும் தமிழக பாஜகவிலும் ஒரு குழப்பம் இருக்கிறது. அந்த குழப்பம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கித்தான் செல்கிறது. அதனால் செல்வ பெருந்தொகையோ அண்ணாமலையோ தமிழிசை சவுந்தரராஜனோ தடம் புரளுவார்களா என்றால் இல்லை என்ற அர்த்தம். எப்படி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் 200 நமது என்று சொன்னாரே, அந்த இலக்கை நோக்கி பாஜக கூட 75 எங்களுக்கு என்று சொல்லுவதை தவிர ஒரு முறை தாமரை என்ற ஒரு கோஷத்தை அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் ஏற்படுத்தி கொடுக்க, கிவ் மீ ஒன் சான்ஸ் ஃபார் லோட்டஸ் என்று சொல்லுகிறார்கள். அதைத்தான் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ஜே.பி. நட்டாவும் பின்பற்றி விட்டார்கள் என்ற ஒரு குஷியான செய்தித்தான் என் மனதில் வருகிறது. அதன் தொலைக்காட்சி நேரிடம் பகிர்ந்து கொள்ள